லீட்ஸ் டெஸ்ட் மேட்சோட டே 1 ஒரு மாதிரி பயங்கரமாக முடிஞ்சுது. பட் இன்றைக்கி பயங்கரமாக இல்லாமல் கொஞ்சம் பயங்கரமாக முடிஞ்சிச்சு. ஐ மீன் நான் வந்து இந்திய டீமோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் சொல்லலை. ரெண்டு பக்கமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த மொமெண்டம்லாம் விட்டதை வந்து எனக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எல்லாம் வருது. ஆனால் இந்த நாளில் இப்படி முடிஞ்சதுனால 3வது நாளோ 4வது நாளோ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வருமோன்னு எனக்கு தோணுது. ஆரம்பத்திலே சொல்கிறேன், எனக்கு என்னமோ இந்தியா வந்து ஒரு 100 ரன் கம்மியாக அடிச்சிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எந்தளவுக்கு இந்தியாவை பாதிக்க போகுது, இல்லை நம்ம நினைக்காத மாதிரி தான் அந்த டெஸ்ட் மேட்ச் போகுமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நேற்றுக்கு பார்த்தாங்க நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து உங்களோட அனாலிசிஸ் நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க, சந்தோஷம். ஸோ அதே போல் இந்த டே 2வோட ரிவ்யூ பார்த்துட்டு டே 3யோட ப்ரிவ்யூ கடைசியாக இருக்கும் இந்த வீடியோவில் 2 பார்ட்டு. அதையும் பார்த்துட்டு உங்களோட அனாலிசிஸ் கொடுங்க. பட் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியன் டீம் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கிறத கொஞ்சம் நிறையாவுக்கு சுட்டி காட்டி பேச போகிறோம். Dear ladies and gentlemen, இந்த இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 டயக்ராமில் ஹெடிங்லியில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட டே 2வோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 3யோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்துருக்கிறீங்க. இன்றைய நாளில் இங்கிலாண்டில் இருந்து ஓலி பப் கிட்ட இருந்து ஒரு 100, அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட்கிட்ட இருந்து ஒரு 100 பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் 262 ரன்கள் இங்கிலாந்து பின்னணியில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டெடியாக சாலிடாக ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு ஓலி போப். இன்றைக்கி நான் அந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் 100 ரன் கம்மியாக அடிச்சிருக்கிறாங்கன்னு. ஆமாம், நம்ம நேற்றுக்கு ப்ரிவ்யூ என்ன பேசியிருந்துருவோம் ஞாபகம் இருக்கா? இந்தியா வந்து அந்த 550க்கு மேலேயோ இல்லை 600 மேலேயோ இல்லை 500 இல்லை 550க்கு மேலே அடிச்சுட்டு இந்த செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வரதை பற்றி யோசிக்கக்கூடாது. இங்கிலாந்து குயிக்காக பேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள ஆல் அவுட் பண்ணிவிட்டு திரும்பி இந்தியா ஒருவேளை செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண வந்தாங்கன்னா கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சுட்டு இங்கிலாண்டை சேஸ் பண்ண வச்சு முடிக்கணும் இப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி இந்தியன் டீம் விளையாடுறது அப்படி இல்லை. ஒருவேளை இந்தியன் டீம் வந்து இந்த மேட்சை அணுகிற விதம் இல்லை நம்ம பார்க்குற விதத்துலேருந்து அவங்களோட கொஞ்சம் வித்தியாசப்படுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இன்றைக்கி 100 இல்லை ஒரு 150 கூட நான் கம்மின்னு தான் சொல்லுவேன். இந்தியன் டீம் சைட்லேருந்து ஒரு ஷர்துல் தாக்கூர்கிட்டேருந்து எனக்கு ரன்ஸ் பெருசாக வரலங்கிறதுல இருந்து ஜடேஜா கிட்டே இருந்து வரல. அதாவது ஷர்துல் தாக்கூர்கிட்டேருந்து ஒரு 30-40 ரன்னு, ஜடேஜா கிட்டேருந்து ஒரு 30-40 ரன்னு. டெய்லண்டர்ஸ் வழக்கம் போல் கை விட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 50 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா நான் சொல்கிறது 150 ரன் வரும். இனிஷியலாக சுப்மன் கில் வந்து ஒரு மாதிரி செம்மையாக ஒரு பஞ்ச் ஒன்று வச்சார். பஞ்சு வச்சதுக்கப்புறம் சாலிடாக பிளாக்கும் டிஃபென்ஸும் ஓகஸுக்கு அகேன்ஸ்டாக நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரியான பால்ஸ்லாம் ரொம்ப நல்லா மரியாதை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டர் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கேப்பு தெரிஞ்சது, அடித்தார். இது வரைக்கும் ஸ்டோக்ஸ் பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மிட் ஆஃபில் ஒரு மாதிரி ஒரு பஞ்ச் ஒன்று அடித்தார், ட்ரைவ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஸோ கில்லுக்கு ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து அந்த பாலை எப்படி சொல்கிறதுனா கயிறை வச்சுட்டு பம்பரத்தை விட்டு இழுப்பாங்களே அது மாதிரி அவரால் அந்த பாலை வந்து கரெக்டாக மீட் பண்ண முடிஞ்சிச்சு. சரியாக பேட்டில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவர் பஷீர்கிட்ட அவுட் ஆனதும் எனக்கு கொஞ்சம் அவசர கோலமானு எனக்கு தோணுது. அது வந்து விக்கெட்டை த்ரோ பண்ணலை. ஆமாம், எல்லோரும் பார்த்துருப்பீங்க விக்கெட் த்ரோ பண்ணாங்கன்னு. த்ரோலாம் பண்ணலை. கேளுங்களேன், டெஸ்ட்டில் ஒரு ஃபீல்டர் லெக் சைடில் வச்சு போடுறாங்க அப்படின்னா அது பிளானு, ஓகேங்களா? அங்கே ஃபீல்டரே இல்லாமல் இங்கே எங்கேயாவது சுற்றி மேலே ஏறுறதா இங்கே மேலே ஏறுறதா விக்கெட்டை த்ரோ பண்ணுறது. அங்கே ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சு போடுறாங்க அப்படின்னா அது பிளானு. ஸோ ரிஷப் பண்ட் இருக்கும்போது கில்லு நினச்சிட்டாரு. ஸோ ஆக்சுவலி ரிஷப் பண்ட்டுக்குமே எனக்கு ஒரு தடவை தப்பிச்சார் தான். ஆனால் ரிஷப் பண்ட் இருக்கும்போது கில்லு அந்த அட்டாக்கிங் ரோலை ஏன் எடுத்தார்? இல்லை, பொதுவாக அட்டாக் பண்ணி ஆனது. ஆனால் எனக்கு என்னமோ ரிஷப் பண்ட் 100 அடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் விக்ரஸாக ஆட ஆரம்பித்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ கில் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதிரி அந்த இடத்துல க்ளவுடியாக இருந்துச்சு. நல்லா இன்றைக்கி சாயங்காலம் வெயில் அடிச்சிச்சு, நேற்றுக்கு நல்லா வெயில் அடிச்சிச்சு, காலைல ஆரம்பிக்கும் போது வேறு வெயில் அடிச்சிது. அப்படியே கரெக்டாக அந்த ஒரு மாதிரி ஒரு 10-20 நிமிஷம் ஒரு மாதிரி 30 நிமிஷம் க்ளவுடியாக இருந்துச்சு. அங்கே தான் ஜோஸ் தங்கு ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு மாதிரி சூப்பரான ஒரு டெலிவரி போட்டார். லைட்டாக லேட்ரல் மூமெண்ட் அவருக்கு கிடச்சிச்சு. ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆனார், ஒரு மாதிரி ஸ்கொயர் ஆனார். அந்த பால் கொஞ்சம் மேலே வரும்னு நினச்சாரு. பட் ஆனால் அந்த பால் ட்ராக் ஆச்சு. எல்பிடபிள்யூ கிளியராக அது அவுட்டு ரிவ்யூ எடுத்தாலுமே. ஸோ அந்த கில்லு ரிஷப் பண்ட் போனதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூருக்கு வெளில போட்டார் பென் ஸ்டோக்ஸு. இங்கே பாருங்களேன், பென் ஸ்டோக்ஸ் போடக்கூடிய ஒவ்வொரு பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பாலில் செலுத்தி போடுற மாதிரி இருக்கும். நான் அகைன் நான் சொல்கிறேன், எங்கே வேணாலும் சொல்லுவேன், எந்த இடத்துல வேணாலும் வந்து சொல்லுவேன், என் தூக்கத்தை எழுப்பி கேட்டாலும் சொல்லுவேன். டெஸ்ட் கிரிக்கெட்டில் மிடில் ஓவர்ஸில் ஓல்டு பாலில் தி பெஸ்ட்டு யாருன்னு கேட்டால் நான் 2 பேரை சொல்லுவேன். நீல் வேக்னர் இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா
அது கம்ப்ளீட்டாக பென் ஸ்டோக்ஸும் பேட் கமின்ஸும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேர் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஓவர்ஸில் தான். 2019 ஆஷஸில் இதே ஹெடிங்கில் அவர் அடித்த 153 இந்த 350+ சேஸில் பெருசாக பேசப்பட்டிருக்கலாம். ஆனால் தலைவன் செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எடுத்துருப்பார் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்ட். அந்த மிடில் ஓவர்ஸில் கஷ்டப்பட்டு ஸ்மித்தோட விக்கெட் எடுத்துருப்பார் நினைக்கிறேன், நாட் ராங். பட் எனக்கு பென் ஸ்டோக்ஸோட அந்த மிடில் ஓவர்ஸ் ரொம்ப 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 பிடிக்கும். செமி நியூ பாலில் அந்த ஓல்டு பாலுக்கு அவர் வருவார். ஓல்டு பாலுக்கு ஒட்டுமொத்த ஆன்மாவையும் செலுத்தி ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வளைச்சி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அந்த ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு விக்ட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த விக்கெட்டுகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜாவுக்கு இன்சைட் எட்ஜ் போல்டு. ஸோ கம்ப்ளீட்டாக இந்தியா ஒரு 100-150 ரன் கம்மியாக அடிச்சிருக்கிறாங்க. ஒரு 430 ஆரம்பித்து 471க்குள்ளே இந்தியா ஆல் அவுட்டு. 3 பேர் 100 அடித்தும் ரொம்ப கம்மியான ரன்னில் ஆல் அவுட் ஆனது இதுதான். நாமே இல்லை இது 2வதான்னு நினைக்கிறேன். இந்த டிக்கெட்டில் இதுதான் முதல் முறையா அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடிஞ்சிச்சு. ஸோ கில்லையும் ரிஷப் பண்ட்டையும் அடிக்க போக சொல்கிறதுங்கிறதுல வந்து எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. யாராவது ஒருத்தவங்க அடிங்க அப்படிங்கிற பிளானுக்கு போயிருந்துருக்கணும். இல்லை 500க்கு மேலே வந்ததுக்கப்புறம் அடிக்க போங்கன்னு சொல்லியிருந்துருக்கணும். கௌதம் கம்பீர்கிட்ட இருந்து என்ன வார்த்தைகளை வந்துச்சு, என்ன சொல்லி அனுப்புனாரு, என்ன பிளான்னு தெரில. இல்லை இங்கே இருக்கிறவங்க அந்த பிளானை சரியாக எடுத்துக்காமல் அவங்க ஒரு பக்கம் போய் அவுட் ஆனாங்களான்னு எனக்கு தெரில. பட் என்னை பொறுத்த வரைக்கும் புவர் நான் சொல்லுவேன். பட் இந்த பக்கத்துலேருந்து நீங்கள் ரிஷப் பண்டோட 100க்கு கண்டிப்பாக நீங்கள் பெருசாகவே ஒரு மடல் எழுதி தான் ஆகணும். நேற்றுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அகென்ஸ்ட் ஸ்பின்னு பதுங்கிறது வந்து அகென்ஸ்ட் ஸ்பின்னை தூக்கிப்பட்டு தூர அடிக்கிறதுலேருந்து ஓக்ஸை ஏறி அடிக்கிறதுலேருந்து ஸ்லாக் அடிக்கிறதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் தாயா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். இன்றைக்கி அது குறையவும் இல்லை. ஸ்கூப்பு போனதுலேருந்து ஒரு 100 ரன் அடிக்கணுமா அதையும் ஏறி உழுது பறந்து அடிக்கிறதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரிஷப் பண்டோட டாமினன்ஸ் இருந்தது. ஸோ அதாவது விக்கெட் கீப்பர்களில் 100ஸில் வந்து மகேந்திர சிங் தோனியை டெஸ்ட்டில் ஓவர்டேக் பண்ணியிருக்கிறாரு. மகேந்திர சிங் தோனி அவர்கள் 6, இவர் 7. அண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ரிஷப் பண்ட்டை நீங்கள் இந்த ஐபிஎல்லில் பார்த்துருப்பீங்க. மோசமான ஒரு ரிஷப் பண்ட்டாக இருந்தார். பேட்டிங்லேயும் சரி கேப்டன்ஸும் சரி. கடைசியாக ஒரு 100 கிடச்சிச்சு. அந்த 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா சோமல் சால்ட் ஒன்று அடித்தார். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் சம்மர் இந்த டெஸ்ட் சீரீஸில் நம்ம ப்ரிவியூவில் சொல்லியிருப்போம் ரிஷப் பண்டோட இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு. அந்த ஓல்டு பாலில் அதுக்கப்புறம் இந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ரிஷப் பண்ட் தான். பென் ஸ்டோக்ஸ் தான் அந்த இடத்துல வருவார். அங்கே ரிஷப் பண்டோட ஒரு 50-60 ரன் 70 ரன் வந்து இந்தியாவுக்கு தேவைன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் ஒரு 100 அடிச்சிருந்தார், நல்ல 100. ஸோ ஐபிஎல் வேறு ரிஷப் பண்ட், டெஸ்ட் வேறு ரிஷப் பண்ட். நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ட் காமிச்சிருக்கிறாரு. சரி புகழாரெல்லாம் ஓகே. இப்போ பவுலிங்குள்ளே வரும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா பண்ண பல தவறுகள் நான் சொல்லிடுறேன். நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரில. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் நியூ பாலில் விக்கெட் எடுக்க மாட்டுறாரு. ஸோ நியூ பாலில் அவர் வேஸ்ட் பண்ணுறாரு. 30வது ஓவரில் ரூட்டுக்கு நல்லா போட்டார். ரூட்டுக்கு மாதிரி ஏற்றி எடுத்துகிட்டு வந்தார். எல்பிடபிள்யூ அவர் தப்பிச்சார். போப்புக்கு நல்லா போட்டார். செமி நியூ பாலில் எனக்கு தெரியுது. பட் நியூ பாலில் புரியுங்களா, நியூ பாலில் சிராஜ் வேஸ்ட் பண்ணுறாரு. சிராஜ் ரன்னை பால் கொடுக்குறாரு. சிராஜ் ஓடிஐ கிரிக்கெட் மாதிரி அதில் ரன்னை வழங்கிட்டு இருக்காரு. ஸோ நியூ பாலை வேஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜா என்ன பிளானில் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரில ஷர்துல் தாக்கூருக்கு முன்னாடி. ஆனால் ஷர்துல் தாக்கூரை நான் கொஞ்சம் ரொம்ப இல்லை. ஜடேஜா வந்த பிளேஸில் முன்னாடியே நான் இப்போ ஷர்துல் தாக்கூரை கொண்டு வந்திருப்பேன். ஏன்னா உங்களுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர், உங்களுக்கு பவுலிங் ஆல்ரவுண்டர் யாருன்னா ஷர்துல் தாக்கூர். அப்போது ஷர்துல் தாக்கூரை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாமே கொஞ்சம் முன்னாடி. ஷர்துல் தாக்கூரை பொழிச்சு அடிக்கிறாங்க எனக்கு புரியுது. ஆனால் ரோஹித் அந்த இடத்துல ஷர்துலை எப்படி யூஸ் பண்ணுவார்னா ஜடேஜா கொண்டு வர இடத்துல ஷர்துல் தாக்கூர் வந்திருப்பார்னு எனக்கு தோணுது. பட் ஷர்துல் தாக்கூர் கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வராதுக்கு காரணம் தெரியலை. அவங்க வேற ஒரு பிளானில் போயிருப்பாங்க. ஆனால் ஜடேஜா இடத்துல ஷர்துல் தாக்கூர் வந்ததுக்கப்புறம் பின்னாடி ஜடேஜாவை கொண்டு போயிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த 2 விஷயங்களும் ப்ளஸ் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிராஜோட செமி நியூ பால் பிரசித் கிருஷ்ணாவும் கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போயிட்டு வந்துருந்தாங்க. ஆனால் இங்கிலாந்து விட்டுக்கிட்டு அடித்தாங்க. பெந்தக்கிட்டு சரி, ஓலிப்பப்பும் சரி, ரூட்டு சரி, இவங்கெல்லாம் வந்து முகமது சிராஜோட பாலில் பெருசாக மூமெண்ட் இல்லை, லேட்டரல் மூமெண்ட் இல்லை, ஸ்க்ரம்பிள் சீம் இதெல்லாம் இல்லை. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஆடினாங்க. ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி ஹார்டாக ரொம்ப அடிக்காமல் ஒரு மாதிரி தட்டி விட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. டக்கெட் அடித்தார். நான் அடிக்கலாம் சொல்ல. பட் டக்கெட்டை தாண்டி ஓலிப்பப் இன்னைக்கு அடித்த அந்த 100ல் வந்து இருக்கக்கூடிய பிரில்லியன்ஸ் அந்த லீவ் பண்ணி ஆடுறதுலாம் கிடையாது. லீவ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னா பால் வந்து ஆடிக்கிட்டே இருந்தாங்க. சிராஜ் நம்ம எங்கேயும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ ஷர்துல் தாக்கூர் வெளில ஆஃப் சைடில் போகிறாரா, பலார்னு வராரு, டவுன் த லெக் சைட் தட்டி விடு இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் போர்டை பிஸியாகவே வச்சுக்கிட்டே இருந்தார். இந்தியன் ஃபீல்டர்ஸ்களை ஓட வச்சுக்கிட்டே இருந்தார். இந்தியன் பவுலர்களுக்கு எங்கேயும் சான்ஸ் தரல.
ஒன்றே ஒன்று கில்லு உங்கள் டீமில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்களில் மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பவுலிங் மிஷின் தான் அப்படிங்கிற மாதிரி போப் கிட்ட இருந்தும் இந்த பக்கம் டக்கெட் கிட்ட இருந்தும் வந்துச்சு. ஆக்சுவலி ஓலி பப் வந்து ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக நாட்டிங்கமில் வந்து 171 அடித்தார். அதுக்கப்புறம் இந்த சம்மரில் 2வது டெஸ்ட் மேட்ச்சில் அவரோட 2வது சென்டர் வந்து இருக்குது. ஆல்ரெடி ஹைதராபாத்தில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 2024 100 அடித்தார் செகண்ட் இன்னிங்ஸில். அப்போ இங்கிலாந்து ஜெயிச்சாங்க. பட் இப்போது நான் சொல்லுவேன், இது கில்லுக்கு சொன்ன மாதிரி தான், இப்போ இவர் ஆடிட்டுறதை பார்க்கும்போது டபுள் ஹண்டராக அதை கன்வெர்ட் பண்ண தான் ரொம்ப சரியாக இருக்கும். பட் போப் சூப்பராக ஆடினாருங்கிறத தாண்டி இன்னொரு பக்கம் ஸ்பின்னை ஒரு பக்கம் டக்கெட் சமாளித்தார். ஆனால் ரவீந்திர ஜடேஜாவுக்கு 2-3 தடவை ரிவர்ஸ் ஸ்வீப் போனார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லெக் ஸ்லிப்லாம் வச்சுருந்தாங்க. இது மாதிரி இது கொஞ்சம் பின்னாடி ஃபைனாக. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாரு, பிரச்சனை இல்லை. பட் கூட கொஞ்சம் நேரம் ஆனாலும் ரூட்டுக்கிட்ட இருந்தும் அவருக்கு நல்ல ஒரு கம்பெனி கிடச்சிச்சு. ரூட்டும் போப்பும் ஒரே மாதிரி தான். அதாவது ரூட்டோட மினி வெர்ஷன் ஓலிபப்போட ப்ரோ வெர்ஷன் அது ஜோ ரூட்டு. கம்பெனி கிடச்சிச்சு. பட் ஆனால் வந்தவங்கெல்லாம் நல்லா கம்பெனி போட்டு ஆடினாங்க. ஒரு மாதிரி சுவர் மாதிரி நின்னாங்க. இந்தியன் பவுலர்ஸுகளுக்கு எங்கேயும் சான்ஸ் கொடுக்கவும் இல்லை. பட் ஒன்றே ஒன்று சொல்ல, பும்ராவோட பாலை ரூட் ஆனது என்னன்னா, அவருக்கு தேர்ட்மேலில் ஒரு மாதிரி தட்டி விடுற பாத்திரைகளை கல்லியை கிழிச்சிட்டு போகும். இவர் பால் வெளில வருதுன்னு நினச்சிட்டு இப்படி தட்டினார். ஆனால் அந்த பால் வந்து கருணாரிட்ட ஸ்லிப்பில் விழுந்துச்சு. லேட்டரல் மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஸோ உள்ளே வந்ததுனால அவருக்கு ஸ்லிப்லேயே அவுட் ஆனார். ஒன்று ஜாக்ராலிக் போட்ட உள்ளே வந்த பால் ஒன்றும் பண்ண முடியாத பால், ஜாக்ராலிக்குனே வந்து ஒரு பக்கம் விழுந்தது. பெந்தகட்டுக்கு இன்சைட் போல்டு. ஸோ ஒரு மாதிரி பும்ரா வந்து நான் சச்சினை கிரிக்கெட்டோட கடவுள்னு பார்ப்பேன். பட் இப்போது பவுலிங்கில் கிரிக்கெட்டில் ஒரு கடவுளாக நான் பும்ராவை பார்க்குறேன். கடவுள் ரேஞ்சுக்கு ஒரு மாதிரி பவுலிங் போட்டுட்ருக்கிறாரு. குயிக்காக போடுறாரு. அதாவது பேஸ் இருக்குது, ஸ்விங் இருக்குது, லேட்டரல் மூமெண்ட் இருக்குது. அலைய விட்டுட்டுருக்கிறாரு பாலை. ஓகேங்களா? பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கணிக்கவே முடியல. சில இடங்களில் பும்ராவை இப்படி கணிச்சாலும் திரும்பி அடுத்தடுத்து பும்ராவை கன்சிஸ்டண்ட்டாக ஆடவும் இல்லை. பும்ரா 4 அடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமும் இல்லை. பட் ஒரே ஒரு விஷயம், எப்பவுமே ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஷூட் முடிச்சதுக்கப்புறம் இந்த விஷயம் பேசாமல் விட்டுட்டேமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவேன். அது என்னதுன்னா, இந்தியாவோட ஃபீல்டிங் பற்றி நான் சொல்லியிருந்திருப்பேன். இங்கே பாருங்கள், ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் பேட்டிங்கில் எனி டைம் மிஸ் பண்ண மாட்டாங்க. கடந்த 2-3 வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித்தோ கோலியோ அடிக்காமல் தான் ஒரு ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், துருவ் ஜுரேல், ரிஷப் பண்ட் இவங்களால தான் இந்தியா வந்து பேட்டிங்கில் ஜெயித்தாங்க. பட் இவங்கள எக்ஸ்பீரியன்ஸை இந்தியா கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். கேப்டன்ஸில் ரோஹித் சர்மா அப்படின்னா ஸ்லிப் கார்னரில் விராட் கோலி, அப்புறம் பழைய செட்டு விராட் கோலி, அஜின்கே ரஹானே, அதுக்கப்புறம் சத்தீஸ்வர் புஜாரா. இந்தியாவோட இப்போ ஸ்லிப் கார்டன் ரொம்ப வீக்காக இருக்குதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதை தாண்டி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறாங்க. இப்போ ஃபீல்டிங் கோச் திலீப்புக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு தலைவலியே இன்றைக்கி பும்ராவுக்கெல்லாம் கேட்ச் 2-3 கேட்சு ஒன்று விடுறாங்க. டக்கெட்டுக்கு ஒரு கேட்சு, போப்புக்கு 2 கேட்சு, இப்படிலாம் விட்டாங்கன்னா ஒரு பேட்டரி எப்படி 100 அடிக்காமல் 150 அடிக்காமல் அசால்ட்டாக இருப்பாங்க. பும்ராவோட ஒவ்வொரு 2 பாலுக்கு ஒரு தடவையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சான்ஸ் கிரியேட் ஆகுது. ஒவ்வொரு ஓவர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த கேச்சஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்லிப்பில் வந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் ஸ்லிப் இருக்கக்கூடிய ஃபீல்டர்ஸ் அவருக்கு நிறைய ட்ராப் பண்ணுறாங்க. ஒரே ஒரு வருத்தம் தான், இந்த சீரீஸ் முடிகிறதுக்குள்ளே எவ்வளோ கேச்சஸ் இந்தியன் ஃபீல்டர்ஸ் ஸ்லிப்பில் விட போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஜஸ்பிரீத் பும்ராவோட அம்புட்டு உழைப்பும் இங்கே வீணாக போகிறதுங்கிறத தாண்டி இவங்க விடுற ஒவ்வொரு கேட்சுமே வந்து டீமுக்கு தான் பாதிப்பு. ஏன்னா இப்போ நீங்கள் போப்புக்கு கேட்ச் விட்டதுனால போப்பு ஒரு 100 இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாரு. இன்றைக்கி ஒரு 200 அடிச்சிட்டான்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்சஸில் விட்டால் இல்லை சாதாரண விஷயம் கிடையாது. டெஸ்ட்டில் வந்து ஒரு கேட்சை விடுறாங்க அப்படின்னா ஸோ அந்த சான்ஸை, அதாவது அப்படி ஒரு மொமெண்டமை திரும்பி க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த பவுலர் வந்து ஒன்று ஒரு ஓவரில் நடக்கலாம், இல்லை இந்த ஸ்பெல் முடிச்சு அடுத்த ஸ்பெல்லில் நடக்கலாம். அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அது ஒரு மாதிரி செயின், அது ஒரு மாதிரிங்க. அதை கிரியேட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 2018 இங்கிலாந்து vs இந்தியா சீரீஸில் இங்கிலாண்டோட ஸ்லிப் கார்டன் இந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருந்துச்சு. இன்எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு மாதிரி வீக்காக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்தியன் டீமோட ஸ்லிப் கார்டனை இங்கே ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக பார்க்குறேன். திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், பும்ரா பாவம், பவுலர்ஸ் பாவம். இப்படி கேட்செல்லாம் விடுறதுனால டீமுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 50 ரன்லாம் இல்லை, 50 ரன்லாம் 100 ரன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்தியா விட்டு தந்துடுறாங்க இந்த கேட்செலாம் விடுறது மூலமாக. இந்தியா வந்து பேட்டிங்லேயோ பவுலிங்கையோ பற்றி கவலைப்படுறதெல்லாம் தாண்டி ஃபீல்டிங் பற்றியும் ஸ்லிப் ஃபீல்டிங் பற்றியும் வந்து இந்தியா கண்டிப்பாக ஒரி பண்ணி ஆகணும். எனக்கு அது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. இன்றைக்கி பும்ராலாம் வெறுத்துட்டார், வாழ்க்கையை விருத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜெய்ஸ்வால் விட்ட 2 கேட்செலாம் அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. ஒரு மாதிரி எனக்கே பார்க்கும்போது மாதிரி எப்படி சொல்கிறது, பும்ரா இடத்துல நாளாக இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல. பட் இந்தியாவோட ஸ்லிப் கார்டன் ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது. அதனால தான் நீங்கள் போப்போட 100 பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் ஜடேஜாவை நல்லா டேக்கிள் பண்ணாங்க. மற்றவங்கலாம்
பெல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, செம்மையாக வச்சு அடித்தாங்க. இப்போ டே 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா பேட்டிங்கில் அந்த அப்ரோச்சில் பண்ண தவறுகள் அண்ட் பவுலிங்கில் வந்து பவுலர்ஸுகள் கொடுத்த சான்சஸ், ஸ்லிப் ஃபீல்டர்ஸ் கொடுத்த சான்சஸ், இதன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நாள் வந்து கம்ப்ளீட்டாக இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி ஷேர்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு செஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர்டு, ரெண்டாவது செஷனும் ஒரு மாதிரி இங்கிலாந்து பக்கம் போனாலும் மூணாவது செஷன் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர்டாக தான் நான் பார்க்குறேன், டயராக தான் நான் பார்க்குறேன். பும்ரா இத்தனைக்கும் ப்ரூக்குக்கு நோபாலாக போட்டிருந்தாருல, ப்ரூக்கோட விக்கெட்டும் விழுந்திருக்கும். கடைசியாக ப்ரூக்கு அனுப்பி வச்சாங்க, ஒரு மாதிரி நைட் வாட்ச்மேன் அனுப்பி வைக்காமல். அது ஏன்னு புரிய தெரியல. பட் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது, நைட் வாட்ச்மேன்லாம் மேக்ஸிமம் அனுப்ப மாட்டாங்க சில டீம்ஸ்லாம். பியூர் பேட்டர் நீ போய் ஆடு கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னவோ டன் ஓகே. இந்த நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து அந்த ரன் ரேட்டை குறைக்கவே இல்லை, அவங்க ஒரு பக்கம் ஃபியர்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு போனாங்க. இந்த பக்கம் இந்தியா அன்றைக்கி 150 ரன் கிட்டத்தட்ட கம்மியாக அடித்தாங்க, ஸ்லிப்பில் நிறைய கேட்ச்லாம் விட்டாங்க. சரி ஓகே, டே 2வோட அனாலிசிஸ் ரிவ்யூ நிறைவடைகிறது. அண்ட் டே 3யோட ப்ரீ அனாலிசிஸ்க்குள்ள வரும்பொழுது இங்கே மழை வந்துச்சா, அதே போல் டே 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மதியம் 1 மணிலேருந்து 2 3 4 5 அந்த ஒரு 2 மணி நேரம் மழையினால இன்டரப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடிஞ்சிச்சு. இந்தியாவுக்கு நியூ பால் எடுக்கிறதுக்கும் இன்னும் நேரம் இருக்குது, 45 ஓவர் தான் போடப்பட்டிருக்குதுங்கிறதுனால ஒரு 40 ஓவர் கழிச்சு 35 ஓவர் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நியூ பால் எடுக்க முடியும். இப்போ ஏர்லி மார்னிங் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா கொஞ்சம் ஃப்ரீயாக வருவார். கடைசியாக ஒரு கில்லு வந்து பும்ராவுக்கு கொடுத்தது நல்லா இருந்துச்சு. நீங்கள் 2-3 ஓவர் நீங்கள் போட முடியுங்கண்ணே, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 2-3 விக்கெட், இங்கே ஒரு விக்கெட்டு இல்லை அங்கே 2 விக்கெட் விழுந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக மாதிரி டெஸ்ட்ராய்ட் பண்ணிடலானே அப்படின்னு ஒரு பிளானை ஒன்று இன்றைக்கி போட்டாங்க. டே 3ல் அதுதான் நான் சொல்லுவேன். ஐ திங்க் எனக்கு கொஞ்சம் க்ளவுடியாக இருக்க பட்சத்தில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உள்ளே விட்டு நோண்டி இப்போ உள்ளே விட்டு நோண்டி இன்னும் 100 ரன்னுக்குள்ளே இங்கிலாண்டை ஆல் அவுட் பண்ணணும், இன்னும் 100 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணணும். பின்னாடி ஸ்டோக்ஸு அப்புறம் ஜேமி ஸ்மித்து, ஓக்ஸ்லாம் இருக்கிறாங்க. இப்போ களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓலி போப், ஹாரி ப்ரூக் இருக்கிறாங்க. விக்கெட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்தியன் டீமோட பவுலர்ஸுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. இன்கேஸ் டே 3ல் எஃபெக்டிவாக இருக்கும் பட்சத்தில் இங்கிலாண்டை ரொம்ப சீக்கிரமாக ஆல் அவுட் பண்ணலாம். பட் அகைன் நான் சொல்கிறேன், விக்கெட்டில் ஒன்றும் இல்லை, இந்தியன் டீமோட பவுலிங்கில் ஒன்றும் இல்லை. பும்ரா மட்டும் சமாளித்து போப்பால் 200 அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ரூக்கு 100 அடிக்கல அப்படின்னா ஸ்டோக்ஸ் கிட்ட இருந்து ஒரு 100 வரத்துக்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு லீட் எடுப்பாங்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு மாதிரி ஃபிங்கர் கிராஸ்டு. ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு பெரிய நம்பரை நாளைக்கு பார்க்கலாமான்னு எனக்கு தோணுது. அது ப்ரூக்காக இருக்கலாம். ப்ரூக்கு வந்து இன்னும் ஒரு மாதிரி 200 அடிச்சிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரில. ஆனால் ஒரு மாதிரி நெக் டு நெக் வந்துடுவாங்க இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும். சரி ஓகே, இப்போ டே 3 இந்தியாவில் பவுலிங் பற்றினா என்ன பேசுகிறது. ஆனால் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக அதாவது சிராஜ் வந்து 30ஆவது ஓவர்லேயும் பிரசித் கிருஷ்ணா அப்போ அந்த ஸ்பெல்லையும் போட்டார்ல, அப்போ இருக்குமா அது மாதிரி இந்தியா நாளைக்கு ஃபுல்லாக டைட்டாக வச்சுக்கிட்டே இருந்தால் ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது. எது நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இந்தியாவுக்கு வந்து 150 ரன் பேக் ஃபயர் ஆகும். சிராஜ் இந்த நியூ பாலில் சரியாக போடாதெல்லாம் பெரிய பேக் ஃபயர் ஆகும். பட் ஆனால் இதே மாதிரி தான் இப்போ லாஸ்ட்டில் நடந்த டெஸ்ட் மேட்ச்லேயும் நிறைய எரர்ஸ் 2 பக்கத்தில் வந்து பண்ணாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஃபேவராக மாறிச்சு, சாம்பியன் ஆனாங்க. அது மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச் யாருக்கு ஃபேவராக போகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் அந்த மழை அது வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணும்போது பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் மழையும் கிளைமேட்டும் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் விளையாடுமோன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம், அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் பார்க்குறேன். அப்புறம் இன்றைக்கி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ்னால் அது ஓலி போப் தான், சந்தேகமே கிடையாது. உங்களோட பயங்கரமான இன்னிங்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். டே 3ல் இங்கிலாந்து லீடு எடுத்தாங்கன்னா இங்கிலாந்து எவ்வளோ அடிப்பாங்க, இல்லை இந்தியா நாளைக்கு எப்படி பவுலிங் பண்ணி உங்களை ஆல் அவுட் பண்ணுவாங்க, என்ன இங்கிலாண்டோட ஸ்கோரு, அண்ட் பும்ரா 5 எடுப்பாரா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்குள்ள.